ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர நிபந்தனையில் உறுதியாக இருக்கும் என்ஆர் காங்கிரஸ். இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை அறிவிப்பால் கலக்கத்தில் பாரதிய ஜனதா கட்சியினர். புதுச்சேரியில் உரிய ஆவணங்களின்றி எடுத்து வரப்பட்ட இந்திய மற்றும் வெளிநாட்டு பணம் 11 லட்சம் ரூபாய் பறிமுதல். தேர்தல் பறக்கும் படை அதிரடி. தேர்தல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுச்சேரியில் பட்டாசு தயாரிக்க, விற்பனை செய்ய தற்காலிக தடை. மீறினால் நிரந்தரமாக உரிமம் ரத்து செய்யப்படும் என எச்சரிக்கை. புதுச்சேரி காமராஜர் சாலை உப்பனாறு பாலம் கட்டுமான பணிகள் தொடக்கம். 19ஆம் தேதி வியாழக்கிழமை முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி தொடருமா என குழப்பம் ஏற்பட்டுள்ள நிலையில் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் முதலமைச்சர் ரங்கசாமி நள்ளிரவு வரை ஆலோசனை நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணியை வரும் தேர்தலிலும் தொடரும் என அறிவிக்கப்பட்டது. காரைக்காலுக்கு வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்வதாக உறுதியளித்தார். ஆனால் என்ஆர் காங்கிரஸ் தரப்பில் சில திடீர் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன. அதில் கூட்டணியில் புதிய கட்சிகள் எதையும் சேர்க்கக்கூடாதென முதலமைச்சர் ரங்கசாமி திட்டவட்டமாக வலியுறுத்தினார். ஆனால் ரங்கசாமிக்கு அளித்த 16 தொகுதிகள் போக மீதமுள்ள 14 தொகுதிகளை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு பிரித்துக் கொடுக்க பாரதிய ஜனதா முடிவு செய்திருந்தது. இதற்கு என்ஆர் காங்கிரஸ் தரப்பில் கடும் அதிருப்தி தெரிவிக்கப்பட்டது. கூட்டணியில் புதிய கட்சிகள் இணைந்தால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து என்ஆர் காங்கிரஸ் வெளியேறும் என ரங்கசாமி எச்சரிக்கை விடுத்தார். இந்த தகவலை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்காக புதுச்சேரி வந்திருந்த மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவிடம் நேரடியாகவே என்ஆர் காங்கிரஸ் குழுவினர் தெரிவித்தனர். இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி உடையும் நிலைக்கு தள்ளப்பட்டது. இதையடுத்து புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியினர் உடனடியாக டெல்லி விரைந்தனர். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஏற்பட்டுள்ள புதிய நெருக்கடி குறித்து தெரிவித்தனர். தொடர்ந்து டெல்லியில் இருந்தபடியே முதலமைச்சர் ரங்கசாமியை போனில் தொடர்பு கொண்டு சமரசம் செய்ய முயற்சித்தனர். ஆனால் பலனளிக்கவில்லை. இந்த நிலையில் மீண்டும் டெல்லியில் பாரதிய ஜனதா தலைவர்கள் ஆலோசனை நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் ரங்கசாமியின் நிபந்தனை ஏற்கப்படுமா என்பது தெரியவரும். இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அவரது வீட்டில் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் நள்ளிரவு வரை ஆலோசனை மேற்கொண்டனர். அதில் முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. 18ஆம் தேதி புதுச்சேரி வரும் பாரதிய ஜனதா நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பேச உள்ளனர். அதன் முடிவில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி தொடருமா, முடிவுக்கு வருமா என்பது தெரியவரும் என கூறப்படுகிறது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்பட்டுள்ள திடீர் குழப்பம் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா நிர்வாகிகள் மட்டுமின்றி தொண்டர்களையும் கடும் அதிர்ச்சிக்கு ஆளாக்கியுள்ளது. புதுச்சேரி கனகசெட்டிக்குளம் பகுதியில் உரிய ஆவணங்களின்றி எடுத்து வரப்பட்ட இந்திய மற்றும் வெளிநாட்டு பணம் 11 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வருகிற 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தேர்தல் தேதி அறிவித்த உடனேயே மாநிலத்தில் தேர்தல் நன்னடத்தை விதிகள் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டன. இதையொட்டி புதுச்சேரி மாநில எல்லையான கனகசெட்டிக்குளம் பகுதியில் காலாப்பட்டு காவலர்கள் மற்றும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள், துப்பாக்கி ஏந்திய மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் 24 மணி நேரமும் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையிலிருந்து புதுச்சேரி நோக்கி வரும் அனைத்து வாகனங்களையும் தடுத்து நிறுத்தி
தீவிர சோதனைக்கு பின்னரே புதுச்சேரிக்குள் அனுமதிக்கின்றனர். இந்நிலையில் 17ஆம் தேதி சென்னையிலிருந்து புதுச்சேரி நோக்கி வந்த காரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி சோதனையிட்டனர். அப்போது காரில் 500 ரூபாய் நோட்டுகள் அடங்கிய 5 லட்சமும் இலங்கை மற்றும் இங்கிலாந்து நாட்டின் பணம் 6.5 லட்சமும் இருந்தது. இந்த பணத்தை இங்கிலாந்தைச் சேர்ந்த ஒருவர் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவருடன் உரிய ஆவணங்களின்றி எடுத்து வந்தது விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் மொத்தம் 11.5 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்து கருவூலத்தில் ஒப்படைத்த சம்பவம் காலப்பட்டு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலையொட்டி பட்டாசு மற்றும் வெடிமருந்து தயாரிக்கவும் விற்கவும் தற்காலிகமாக தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 9ஆம் தேதியும் வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதியும் நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தலை சுதந்திரமான மற்றும் வெளிப்படையான முறையில் நடத்திட மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தேர்தலின் போது வெடிப்பொருட்கள் மற்றும் வெடிமருந்துகளை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் பொருட்டும் பொது அமைதி மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் பொருட்டும் இந்திய வெடிப்பொருள் சட்டம் மற்றும் விதிகளின்படி புதுச்சேரி மாவட்டத்தில் பட்டாசு தயாரிப்பதற்கும் வைத்துக் கொள்வதற்கும் மற்றும் விற்பனை செய்வதற்கும் வழங்கப்பட்ட அனைத்து உரிமங்களும் ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரையிலும் மே மாதம் 2ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரையிலும் தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அன்றைய நாட்களில் பட்டாசு வெடிமருந்து தயாரித்தல், பட்டாசு வெடிமருந்து சேமிப்பு கிடங்குகள் மற்றும் பட்டாசு வெடிமருந்து விற்பனை கடைகள் திறப்பதற்கும் இயக்குவதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. ஆணைகளை மீறுவோரின் உரிமங்கள் நிரந்தரமாக ரத்து செய்யப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். காமராஜர் சாலையில் உள்ள உப்பனாறு குறுக்கு பால கட்டுமான பணிகள் நடைபெற உள்ளதால் 19ஆம் தேதி வியாழக்கிழமை முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் ரச்சனா சிங் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பொதுப்பணித்துறை சார்பில் காமராஜர் சாலையில் உள்ள பழைய சேதமடைந்த உப்பனாறு குறுக்கு பாலம் இடிக்கப்பட்டு மறுகட்டமைப்பு செய்யும் பணிகள் 19ஆம் தேதி வியாழக்கிழமை தொடங்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் மற்றும் சாலை பயணிகள் நலனை கருத்தில் கொண்டு 19ஆம் தேதி வியாழக்கிழமை காலை முதல் தற்காலிகமாக பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதன்படி காமராஜர் சாலையில் மேற்கிலிருந்து கிழக்கு திசை நோக்கி ராஜீவ்காந்தி சதுக்கம் மற்றும் பெரியார் சதுக்கம் வழியாக பயணிக்கும் நடுத்தர வாகனங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் வழக்கமான பாதையை பின்பற்றி புதிய பாலம் வழியாக ராஜா திரையரங்கம் நோக்கி செல்லலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கிலிருந்து மேற்கு திசை நோக்கி ராஜா திரையரங்கத்தில் இருந்து பயணிக்கும் இருசக்கர வாகனங்கள் புதிய பாலத்தில் அமைக்கப்பட்ட தடுப்புகளின் வழியாக பாலாஜி திரையரங்கம், பெரியார் சிலை, ராஜீவ்காந்தி சதுக்கம் நோக்கி செல்லவும் அனுமதிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் ராஜா தியேட்டர் சந்திப்பிலிருந்து வரும் மற்ற அனைத்து நடுத்தர மற்றும் லகுரக வாகனங்கள் ஜிஆர்டி சந்திப்பில் வலப்புறம் திரும்பி வள்ளலார் சாலை, 45 அடி சாலை, சாரம் அவைத்திடல் வழியாக சென்று காமராஜர் சாலையை அடைய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ராஜா திரையரங்கத்திலிருந்து ஜிஆர்டி சந்திப்பு நோக்கி காமராஜர் சாலையில் எந்தவொரு கனரக வாகனங்களும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவசர பயன்பாட்டு வாகனங்களான ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனங்கள் தவிர்த்து அனைத்து கனரக மற்றும் நடுத்தர வாகனங்கள், பேருந்துகள், கல்வி நிறுவனங்களுக்கு சொந்தமான வாகனங்கள் உள்ளிட்டவை அஜந்தா சந்திப்பு வழியாக அண்ணா சாலை மற்றும் காமராஜர் சாலையில் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி வேட்பாளர் பட்டியலுடன் காங்கிரசார் டெல்லி சென்றுள்ள நிலையில் தொகுதி உடன்பாடு மற்றும் வேட்பாளர் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் ஆளும் கட்சி கூட்டணி, எதிர்க்கட்சி கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இழுபறி ஏற்பட்டுள்ளது. இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ், திராவிட முன்னேற்றக் கழகம் இடையே 2 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் சுமூக முடிவு எட்டப்படாத நிலையில் கூட்டணி தலைமை கூடுதல் தொகுதியில் போட்டி என்பதில் இரு கட்சிகளும் முனைப்பு காட்டி வருகின்றன. இந்நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகம் தரப்பில் சென்னை அறிவாலயத்தில் 17ஆம் தேதி விருப்ப மனு செய்தவர்களிடம் நேர்காணல் நடைபெற்றது. தொடர்ந்து போட்டியிடுபவர்களுக்கு கிரீன் சிக்னல் கொடுக்கப்பட்டு சாதகமான நாளில் வேட்புமனு தாக்கல் செய்யவும் அறிவுறுத்தப்பட்டது. புதுச்சேரி தொகுதி பங்கீடை முடிவு செய்ய காங்கிரஸ், திராவிட முன்னேற்றக் கழக தலைமைகள் பேசி முடிவெடுக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இதுவரை பேசப்படவில்லை. இந்நிலையில் புதுச்சேரியில் காங்கிரஸ் போட்டியிட விரும்பும் தொகுதிகள், வேட்பாளர்கள் பட்டியலுடன் மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், புதுச்சேரி தேர்தல் பொறுப்பாளர்கள் கிரீட் சோடங்கர், அஞ்சலி நிமல்கர் உள்ளிட்டோர் டெல்லி சென்றுள்ளனர்.
டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்டோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளனர். தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழக தலைமையை தொடர்பு கொண்டு தொகுதி எண்ணிக்கை, தொகுதியையும் முடிவு செய்யவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொகுதி உடன்பாடு, வேட்பாளர் அறிவிப்பு 18ஆம் தேதி இரவே வெளியாகும் என கட்சியினர் ஆர்வத்துடன் எதிர்பார்த்துள்ளனர். தேர்தல் துறை சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் மையங்கள் அருகே 100 மீட்டர் தொலைவில் குறியீடு எழுதப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட்ட உடனே தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலாகின. மார்ச் 16ஆம் தேதி மனு தாக்கல் செய்யலாம் என அறிவிக்கப்பட்ட நிலையில் 30 தொகுதிகளுக்கு 17 மையங்களில் வேட்புமனு தாக்கல் பெறப்படும் என தெரிவிக்கப்பட்டது. மேலும் மனு தாக்கலின் போது ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக செல்வது, அதிக அளவில் கட்சியினர், தொண்டர்கள் கூடுவது உள்ளிட்டவற்றை தடுக்கும் பொருட்டு 17 மையங்கள் அமைந்துள்ள இடங்களில் தேர்தல் துறை சார்பில் சாலையில் 100 மீட்டர் தூரத்தில் குறியீடு எழுதப்பட்டுள்ளது. மேலும் மனு தாக்கல் செய்யும் வேட்பாளர்கள் 4 நபர்களுடன் மட்டுமே அலுவலகத்திற்குள் சென்று மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மார்ச் 16ஆம் தேதி மனு தாக்கல் தொடங்கப்பட்ட நிலையில் 2 தினங்களாக ஒருவர் கூட மனு தாக்கல் செய்யவில்லை. 3வது நாளான 18ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்படைந்துள்ள நிலையில் மனு தாக்கல் செய்யும் அலுவலகங்களில் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியில் கடந்த ஒரு வாரத்தில் விதிமீறி வைக்கப்பட்டிருந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கலால்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டதையொட்டி கலால்துறை சார்பில் கண்காணிப்புகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கலால்துறை ஆணையர் விக்ராந்த் ராஜா மற்றும் துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் ஆகியோரின் உத்தரவின் பேரில் தாசில்தார் ராஜேஷ் கண்ணா தலைமையில் ரோந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அப்போது விதிகளை மீறி சேமித்து வைக்கப்பட்டதும் கள்ளத்தனமாக கடத்தப்பட்டதுமாகிய சுமார் 144 லிட்டர் மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதன் மதிப்பு சுமார் 35,000 ரூபாய் என அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக கலால்துறை விதிகளின்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் சுமார் 2 லட்சம் மதிப்பிலான மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சட்டமன்ற தேர்தலையொட்டி புதுச்சேரியில் பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் கொண்டு வருவதை தடுக்கும் பொருட்டு நகரின் பல்வேறு பகுதிகளில் பறக்கும் படையினர் மற்றும் துணை ராணுவத்தினர் இணைந்து வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி மாநில சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அதற்கான அறிவிப்பு வெளியான நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. அதன்படி சட்டமன்ற தேர்தலையொட்டி வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா, பரிசுப் பொருட்கள் விநியோகம் உள்ளிட்டவற்றை தடுக்க புதுச்சேரி எல்லைப் பகுதிகளில் சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு தேர்தல் பறக்கும் படையினர், துணை ராணுவம் மற்றும் உள்ளூர் காவலர்களுடன் இணைந்து தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் நகர மற்றும் கிராமப்புற பகுதிகளிலும் சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதன்படி தமிழகம் மற்றும் புதுச்சேரி எல்லையான கருவடிக்குப்பம் ஈசிஆர் சாலையில் அமைக்கப்பட்டுள்ள சோதனைச் சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர், துணை ராணுவத்தினருடன் இணைந்து வெளிமாநில வாகனங்களில் பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் கொண்டுவரப்படுகிறதா என தீவிர சோதனை மேற்கொண்டனர். இதேபோல நகரப் பகுதியான எஸ்வி பட்டேல் சாலை, மிஷன் வீதி உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர் சோதனை நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் 100% வாக்குப்பதிவு வலியுறுத்தி கடற்கரை சாலையில் கல்லூரி மாணவ மாணவிகளின் விழிப்புணர்வு பாடல் மற்றும் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் 100% வாக்களிக்க வலியுறுத்தி கல்லூரி மாணவர்கள் தேர்தல் விழிப்புணர்வு பாடல் தயாரித்துள்ளனர். இந்த பாடல் வெளியீட்டு விழா புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. விழாவில் மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் கலந்து கொண்டு தேர்தல் விழிப்புணர்வு பாடலை வெளியிட்டார். தொடர்ந்து பாடல் தயாரிப்பில் சம்பந்தப்பட்ட மாணவர்களை பாராட்டி நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்து கூறினார். விழாவில் கூடுதல் மாவட்ட ஆட்சியர் சுதாகர், சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி, தாசில்தார் சாந்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக கல்லூரி மாணவ மாணவிகள் சட்டசபை தேர்தலில் 100% வாக்களிக்க வலியுறுத்தி நடனமாடி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். எலெக்ஷன் ஆந்தம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த எலெக்ஷன் ஆந்தம் ரெடி பண்ண எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அண்ட் பாராட்டுகளை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ லிரிக்ஸ் மேடத்தை வந்து எனக்கு கிட்டத்தட்ட 3 வருஷமாக தெரியும். மேடம் அண்ட் கம்போசர்ஸ் அண்ட் இப்போ ஏஐ வீடியோ பண்ண அந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா வசதிகளும், அதுக்கப்புறம் ராகினி மேடம், எஸ்பெஷலி சாந்தி மேடம், அவங்க ரொம்ப கீன் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் என்னுடைய ஸ்வீப் டீம்ஸ், அவங்க இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ண ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. புதுச்சேரி சட்டசபை தேர்தலை கண்காணிக்க 38 மத்திய பார்வையாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர்.
புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநில யூனியன் பிரதேசங்களில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல்கள் மற்றும் இடைத்தேர்தல்களுக்காக 1111 மத்திய பார்வையாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு வாக்காளரும் அச்சமோ பாரபட்சமோ இன்றி தமது வாக்கை செலுத்த வேண்டும் என்றும் தேர்தல்கள் வன்முறையற்ற மற்றும் தூண்டுதலற்ற முறையில் நடத்தப்பட வேண்டுமென ஏற்கனவே தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் வலியுறுத்தியிருந்தார். இந்நிலையில் மத்திய பார்வையாளர்கள் மார்ச் 18ஆம் தேதிக்குள் தத்தமது சட்டமன்ற தொகுதிகளில் பணியில் அமர்த்தப்பட வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி புதுச்சேரி சட்டசபை தேர்தலை கண்காணிக்க 38 மத்திய பார்வையாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். 30 தொகுதிகளுக்கு பொது பார்வையாளர்களாக 17 பேர், செலவின கண்காணிப்பாளர்களாக 17 பேர், காவல் பார்வையாளர்களாக 4 பேர் என மொத்தம் 38 அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்களை நடத்துவதில் ஆணையத்திற்கு உதவுவார்கள் என்றும் கள அளவில் தேர்தல் செயல்முறையின் திறமையான மற்றும் பயனுள்ள நிர்வாகத்தையும் மேற்பார்வையிடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டேராடூனில் உள்ள இந்திய தேசிய ராணுவ பள்ளியில் 8ஆம் வகுப்பில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக கல்வித்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் இந்திய தேசிய ராணுவ பள்ளியில் 8ஆம் வகுப்பில் மாணவர்கள் 1/1/27 முதல் சேர்க்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதற்காக புதுச்சேரி யூனியன் பிரதேச அரசு மற்றும் அரசு நிதியுதவி தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக நுழைவுத் தேர்வு நடைபெறும் என்றும் இதில் பங்கேற்க விரும்புவோர் 1/1/27 7ஆம் வகுப்பு பயில்வோராக அல்லது தேர்ச்சி பெற்றவராக இருத்தல் வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவம் இணை இயக்குநர் அலுவலகம், பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு கல்வி வளாகம், அண்ணா நகர், புதுச்சேரி என்ற முகவரிக்கு 5ஆம் தேதிக்குள் வந்து சேர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நுழைவுத் தேர்வு ஜூன் மாதம் 7ஆம் தேதி நடைபெறும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். கணுவாப்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மயான கொள்ளை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் கணுவாப்பேட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 47ஆம் ஆண்டு மகோற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் இரவு மின் அலங்காரத்தில் சுவாமி திருவீதி விழா நடைபெற்று வந்தது. இதனிடையே விழாவின் முக்கிய நிகழ்வாக மயான கொள்ளை விழா நடைபெற்றது. இதில் வீரபத்ரன், பூதகாளி, குரத்தி, வல்லாளன் வேடம் அணிந்து மயான கொள்ளையிடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு வேண்டுதலை நிறைவேற்ற சில்லறை நாணயங்கள், தங்கள் விளை நிலங்களில் விளைந்த காய்கறிகள், சாக்லேட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொள்ளையிட்டு நேர்த்திக்கடனை செலுத்தினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,460 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,720 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.